பத்மநாபன் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை தேரோட்டமானது கோலாகலமாக தற்போது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து உற்சாகமாக இந்த தேர் திருவிழாவினை கொண்டாடி வருகின்றனர். அதாவது தஞ்சை பெரிய கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த கோயில் உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வருவதோடு தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து வருகிறது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது 18 நாட்கள் நடைபெறும் இந்த சித்திரை திருநாளில் 15வது நாள் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் காலை 6:30 மணியும் மாலை 6 மணியும் அளவிலும் சாமி புறப்பாடு நடைபெற்று வந்தது. விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரம் உள்ளிட்டவை நடைபெற்றுள்ளன. இந்த முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. அதாவது காலை 7 மணி அளவில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீபத் ஜேக்கப், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் மற்றும் இந்து தேவஸ்தான அரண்மனை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தேரினை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். பச்சை கொடியை காட்ட பேரானது தேர்நிலையிலிருந்து மேல வீதி வழியாக தொடங்கி வடக்கு வழியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ரூபாய் 50 லட்சம் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த தேரின் பின்புறத்தில் நந்தி மண்டப தோற்றம் என்பது ஒரே பலகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தேரில் 245 மணிகள் பொருத்தப்பட்டுள்ளன. தேரில் அச்சு 2 டன் எடையும் சக்கரங்கள் ஒவ்வொன்றும் தலா 1 டன் எடையும் கொண்டது. தேரின் மொத்த எடை 40 டன் ஆகும். தேர் தற்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிரவசத்துடன் இந்த தேரினை வரவேற்று இழுத்து வருகின்றனர். இதற்காக 4 வீதிகளும் அகலமாக அமைக்கப்பட்டு மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தேரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேரினை பக்தர்கள் ஆங்காங்கே வணங்கிய தேங்காய் உடைத்து வணங்குவதற்கு ஏதுவாக 14 இடங்களில் தேரானது நின்று செல்ல உள்ளது. மாலைக்குள் இந்த தேரானது மீண்டும் தேர்நிலையை வந்து அடையும். பத்மநாபன்.